நம்ம இந்த வீடியோல எந்தெந்த சன்ஸ்கிரீனை கம்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, La Roche-Posay Anthelias Melting Milk SPF 60 இந்த சன்ஸ்கிரீனையும் Elta MT UV Clear SP 46 இந்த ரெண்டு சன்ஸ்கிரீனையும் கம்பேர் பண்ண போறோம். இந்த ரெண்டு சன்ஸ்கிரீனுமே பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கான சன்ஸ்கிரீன் தான் ரெண்டு சன்ஸ்கிரீனும். இந்த ரெண்டு சன்ஸ்கிரீன் நம்ம கம்பேர் பண்ணி எந்த சன்ஸ்கிரீன் வந்து டாப் சாய்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ரெண்டு சன்ஸ்கிரீனோட ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி, அதாவது ஃபீச்சர்ஸ்னா எதை சொல்லலாம்னா, இந்த சன்ஸ்கிரீனோட ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ், சப்போர்ட் இன்கிரீடியன்ஸ், இதோட ஒயிட் காஸ்ட் பொட்டன்ஷியல், அது மட்டும் இந்த ரெண்டு சன்ஸ்கிரீனும் பாத்தீங்கன்னா எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கு வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும், இந்த ரெண்டு சன்ஸ்கிரீன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி இந்த ரெண்டு சன்ஸ்கிரீன்ல எந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா இந்த சென்சிட்டிவ் அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு பெஸ்ட் சன்ஸ்கிரீன் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து டீடைலா பார்ப்போம். இந்த La Roche-Posay இந்த சன்ஸ்கிரீன்ல SPF எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 60 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து SPF என்னன்னு பாத்தீங்கன்னா சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர். இந்த சன்ஸ்கிரீன்ல சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 60 இருக்கு. இந்த 60 என்ன மீனிங்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர UV ரேஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணா 60 டைம்ஸ் லாங்கர் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். அதுதான் தியரிட்டிக்கலான எக்ஸ்பிளனேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து 10 மினிட்ஸ் வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்றீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 60 டைம்ஸ் லாங்கர் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். அதாவது இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள 60 ஓட நீங்க பண்ற அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ். அந்த 60 into 10 இரண்ட மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும்னா 600 மினிட்ஸ், அதாவது 10 ஹவர்ஸ். இந்த சன்ஸ்கிரீனை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இந்த சன்ல இருந்து வர UV ரேஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து 10 ஹவர்ஸ் வந்து லாங்கர் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். அதுதான் தியரிட்டிக்கலான எக்ஸ்பிளனேஷன். இந்த Elta MT UV Clear சன்ஸ்கிரீன்ல சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 46 இருக்கு. 46னா என்ன மீனிங்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர UV ரேஸ் கிட்ட இருந்து இந்த சன்ஸ்கிரீனை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 46 டைம்ஸ் லாங்கர் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். அதுதான் தியரிட்டிக்கலான எக்ஸ்பிளனேஷன். நீங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்றீங்கன்னா இதுல உள்ள சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 46 இருக்கு. அந்த 46 நீங்க பண்ற அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் 10 மினிட்ஸோட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளவு கிடைக்குதுன்னா 460 மினிட்ஸ், அதாவது ஹவர்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7.5 மணி நேரம். இந்த சன்ஸ்கிரீனை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 7.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து அந்த சன்ல இருந்து வர UV ரேஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து ஒரு லாங்கர் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். அதுதான் இந்த சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் 46ங்கிறது தியரிட்டிக்கலான எக்ஸ்பிளனேஷன். La Roche-Posay இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டைட்டானியம் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா 6% இருக்கு, ஜிங்க் ஆக்சைடு பாத்தீங்கன்னா 5% இருக்கு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா மினரல் ஃபில்டரா வந்து செயல்படுது. சன்ல இருந்து வர UVA and UVB ரேஸ் இத ப்ரொடக்ஷன் பண்ற ஒரு மினரல் ஃபில்டரா வந்து ரெண்டுமே செயல்படுது. அது மட்டும் இல்லாம ஆவபென்சோன் பாத்தீங்கன்னா 3% இருக்கு. இது பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர லாங் வேவ் UVA ரேஸை வந்து ஃபில்டர் பண்ற ஒரு UVA ஃபில்டரா வந்து செயல்படுது. ஹோமோ செலக்ட் பாத்தீங்கன்னா 10% இருக்கு. இது பாத்தீங்கன்னா UV ஃபில்டரா செயல்பட்டு சன்ல இருந்து வர UVB ரேஸை வந்து அப்சர்வ் பண்ணுது. ஆக்டிவ் செலக்ட் பாத்தீங்கன்னா 3ல இருந்து 5% இருக்கு. இது பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர UVB ரேஸை வந்து ஃபில்டர் பண்ற ஒரு செகண்டரி UV ஃபில்டரா வந்து செயல்படுது. ஆக்டோக்ரிலின் பாத்தீங்கன்னா 6ல இருந்து 7% இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஆவபென்சோன் அந்த இன்கிரிடியன்ட்ஸை ஸ்டெபிலைட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஆக்சிபென்சோன் பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4% இருக்கு. இது பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர UVA and UVB ரேஸ் இத ப்ரொடக்ஷன் பண்ற இன்கிரிடியன்ட்ஸா செயல்படுது. Elta MT UV Clear இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ்னா என்னன்னு சொல்லலாம்னா ஜிங்க் ஆக்சைடு பாத்தீங்கன்னா 9% இருக்கு. இது பாத்தீங்கன்னா மினரல் ஃபில்டரா வந்து செயல்படுது. மினரல் ஃபில்டரா வந்து செயல்பட்டு சன்ல இருந்து வர UVA and UVB ரேஸ் இத அப்சர்வ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஆக்டினோசைட் பாத்தீங்கன்னா 7.5% இருக்கு. இது வந்து கெமிக்கல் ஃபில்டரா செயல்பட்டு சன்ல இருந்து வர UVB ரேஸை வந்து அப்சர்வ் பண்ணுது. இந்த La Roche-Posay இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள சப்போர்ட்டிங் இன்கிரிடியன்ட்ஸ்னா என்னன்னு சொல்லலாம்னா தெர்மல் ஸ்ப்ரிங் வாட்டர். இந்த இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா சன்ல இருந்து வர UV ரேஸ்னால சென்சிட்டிவ் ஸ்கின்ல ஏற்படுற இரிட்டேஷன் அண்ட் ரெட்னஸ் இத வந்து காம் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஜெல்லாக்சில் டெக்னாலஜி மூலம் ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. இந்த ஜெல்லாக்சில் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா சன்னால ஏற்படுற ஃப்ரீ ரேடிகல்ஸை வந்து டிஃபெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஆன்டி ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா இந்த சன்னால ஏற்படுற லாங் டர்ம் டேமேஜை வந்து ரெடியூஸ் பண்ணுது. இந்த சன்ஸ்கிரீன்ல முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ்னா என்ன சொல்லலாம்னா கிளிசரின் சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா ஸ்கின்ல உள்ள மாய்ச்சரை வந்து பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த Elta MT UV Clear இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள சப்போர்ட்டிங் இன்கிரிடியன்ட்ஸ்னா என்னென்ன சொல்லலாம்னா நியாசினமைட், அதாவது விட்டமின் B3 பாத்தீங்கன்னா இந்த சன்ல இருந்து வர UV ரேஸ்னால சென்சிட்டிவ் ஸ்கின்ல பாத்தீங்கன்னா இரிட்டேஷன் ரெட்னஸ்லாம் ஏற்படும். அதை வந்து காம் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹைலூரனிக் ஆசிட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து டீப் ஹைட்ரேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுது. லாக்டிக் ஆசிட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள டெட் செல்லை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட் ஆக்குது. அது மட்டும் இல்லாம விட்டமின் E பாத்தீங்கன்னா இந்த சன்ல இருந்து வர ஃப்ரீ ரேடிகல்ஸ்க்கு அகைன்ஸ்டா நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. இந்த La Roche-Posay இந்த சன்ஸ்கிரீனை என்னென்ன ஸ்கின் டைப்புக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் டைப், ஆக்னி ப்ரோன், ஆயிலி ஸ்கின்னுக்கு நம்ம இந்த சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா மினிமல் ஃபிராக்ரன்ஸ் இதோட ஃபார்முலேட் பண்ணிருக்கனால சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு இந்த சன்ஸ்கிரீனை நம்மளால யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஆயிலி ஃப்ரீ, நான் கெமிடோஜெனிக். நான் கெமிடோஜெனிக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதாவது சின்ன சின்ன துளைகள் இருக்கும். இந்த சன்ஸ்கிரீனை நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன துளைகளை வந்து கிளாக் பண்ணாம, அதாவது அடைக்காம குயிக்கா வந்து அப்சர்வ் வரதான் நான் கெமிடோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீயாகவும் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நான் கெமிடோஜெனிக்காகவும் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கோ அந்த ஸ்கின் உள்ளவங்கள இந்த சன்ஸ்கிரீனை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட், நான் கிரேசி டெக்ஸ்சர் கொண்டு இருக்கனால யாரெல்லாம் ஆயில் ஸ்கின்னா இருக்கீங்களோ ஆயில் ஸ்கின்னா உள்ளவங்களும் இந்த லா ரோச்சே போசே இந்த சன்ஸ்கிரீனை நம்மளால யூஸ் பண்ண முடியும். இந்த எல்டா எம்டி யூவி கிளியர் இந்த சன்ஸ்கிரீனை எந்தெந்த ஸ்கின் டைப் உள்ளவங்களா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சென்சிட்டிவ் அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் டைப் இருக்கோ அவங்களாம் இந்த சன்ஸ்கிரீனை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீன்ல ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கனால யாரெல்லாம் சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்பா இருக்கீங்களோ அவங்களாம் தாராளமாக இந்த சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சன்ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ரீ, அது மட்டும் இல்லாமல் லைட் வெயிட்டாகவும் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நான் கெமிடோஜெனிக். இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா நான் கெமிடோஜெனிக்காகவும் இருக்கு, ஆயில் ஃப்ரீ, அது மட்டும் லைட் வெயிட்டா இருக்கனால யாருக்கெல்லாம் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் டைப் இருக்கோ அவங்களாம் இந்த சன்ஸ்கிரீன், அதாவது இந்த எல்டா எம்டி யூவி கிளியர் இந்த சன்ஸ்கிரீனை தாராளமாக யூஸ் பண்ணலாம். லா ரோச்சே போசே இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள ஒயிட் காஸ்ட் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீனை நம்ம வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒயிட் காஸ்ட்டை வந்து அப்சர்வ் ஆகுது. அதாவது ஒயிட் காஸ்டே இல்லாம இந்த சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணதுக்கு பிறகு அப்சர்வ் ஆகிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் மீடியம் அண்ட் டீப் ஸ்கின் டோனா இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூட்டபிளா இருக்கும். எல்டா எம்டி யூவி கிளியர் இந்த சன்ஸ்கிரீன்ல ஒயிட் காஸ்ட் பொட்டன்ஷியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமல் ஒயிட் காஸ்ட். அதாவது இந்த சன்ஸ்கிரீனை நம்ம வந்து அப்ளை பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மினிமல் ஒயிட் காஸ்ட்ல வந்து அப்சர்வ் ஆகிறதா சொல்றாங்க. இந்த சன்ஸ்கிரீனை அப்ளை பண்றதுக்கான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறீங்கன்னா பண்ண போறதுக்கு முன்னாடி 15 ல இருந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடி சன்ஸ்கிரீனை நம்ம ஸ்கின்ல வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணி ஆகணும். நம்ம ஸ்கின்ல சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு உடனே வந்து வெளியில போக கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றோம்னா அதை வந்து அப்சர்வ் ஆக 15 ல இருந்து 20 நிமிஷம் கண்டிப்பா எடுத்துக்கிறோம். அது அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். அப்படி அவுட்டோர் போகும்போது இந்த சன்ல இருந்து வர யூவி ரேஸ் கிட்ட இருந்து அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரொடக்ஷன் கொடுக்கும். நம்ம வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்றோம்னா அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்ற ஒவ்வொரு 2 ஹவர்ஸ்க்கும் ஒன்ஸ் இந்த சன்ஸ்கிரீனை நம்ம ஸ்கின்ல வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணி ஆகணும். ஹைடன் ஏரியாஸ்லாம் இருக்கும்ல, அதாவது நம்ம எப்பவுமே சன்ஸ்கிரீன் எங்க அப்ளை பண்ணுவோம்னா ஒன்லி ஃபேஸ்க்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ஹைடன் ஏரியாஸ் இருக்கு. அதாவது இயர், நெக், ஹேண்ட், ஃபீட், பேக் ஆஃப் தி நெக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைடன் ஏரியாஸ் சொல்லுவாங்க. இதுலலாம் அப்ளை பண்றதுக்கு மறக்கவே கூடாது. நம்ம கண்டிப்பா இந்த பிளேஸ்லயும் கண்டிப்பா அப்ளை பண்ணி ஆகணும். அது மாதிரி நம்ம டெய்லியும் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறோம்னா நம்ம டெய்லியும் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணி ஆகணும். இந்த சன்ஸ்கிரீனை வந்து சம்மர் டேஸ்ல மட்டும் தான் அப்ளை பண்ணணும், கிளவுட் டேஸ்ல அப்ளை பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்ல. சம்மரா இருந்தாலும் சரி, கிளவுட் டேஸ் இருந்தாலும் சரி, ரெயின் டேஸ், என்ன டேஸ் இருந்தாலும் சரி நீங்க டெய்லி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் டேஸ்ல கூட பார்த்தீங்கன்னா சன்ல இருந்து வர யூவி ரேஸ் அப் டு 80% ஆஃப் யூவி ரேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து படுறதா சொல்றாங்க. நீங்க அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் டெய்லி பண்ண போறீங்கன்னா நீங்க டெய்லி சன்ஸ்கிரீனை கண்டிப்பா மறக்காம அப்ளை பண்ணி ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ற சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீனா இருக்கணும். பிராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்ல இருந்து வர யூவிஏ அண்ட் யூவி ரேஸ் இந்த ரெண்டு ரேஸ்க்கு அகைன்ஸ்டா நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். அப்படி கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் கொடுக்குற சன்ஸ்கிரீன் தான் நம்ம வந்து பிராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணும்போது அந்த ஐயை சுற்றி உள்ள பார்ட் அதெல்லாம் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐயை சுற்றி உள்ள பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. அது மாதிரி நீங்க ஒரு சன்ஸ்கிரீன் வந்து சூஸ் பண்றீங்கன்னா அந்த சன்ஸ்கிரீன்ல சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் வந்து மினிமம் 50 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 50க்கு மேல எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க சூஸ் பண்ற சன்ஸ்கிரீன் வந்து சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் வந்து 50+ இருக்க மாதிரி கண்டிப்பா பார்த்துக்கோங்க. நீங்க வாங்க போற சன்ஸ்கிரீன்ல எக்ஸ்பிரி டேட் வந்து கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா எக்ஸ்பிரி டேட் முடிஞ்ச சன்ஸ்கிரீனை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் சுத்தர இருக்காது. என்னோட ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சன்ஸ்கிரீன் வந்து சூஸ் பண்ண போறீங்கன்னா இருக்கிறதுலயே டாப் சாய்ஸ் சன்ஸ்கிரீன் எது அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க வந்து சன்ஸ்கிரீன் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. எப்படி வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டைப் என்ன, உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன, அது மட்டும் இல்லாம உங்களோட லைஃப் ஸ்டைல். சில பேர் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் வந்து பெருசா பண்ண மாட்டாங்க, இன்டோர் ஆக்டிவிட்டிஸ் தான் அதிக நேரம் பண்ணுவாங்க. இன்டோர் ஆக்டிவிட்டிஸ் எதை சொல்லலாம்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிக நேரம் பண்ணுவாங்க. ரெண்டுல நீங்க எது, உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன், உங்களோட ஸ்கின் டைப் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சன்ஸ்கிரீன் வந்து சூஸ் பண்ணணும். நம்ம இந்த வீடியோல பார்த்த ரெண்டு சன்ஸ்கிரீன்ல எது பெஸ்ட் சன்ஸ்கிரீன் அப்படிங்கறத நான் சொல்லுவேன்னா என்னோட ஒப்பீனியன் படி பார்க்கும்போது லா ரோச்சே போசே ஆந்திலியாஸ் மெல்டின் மில்க் SPF 60 இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்டா எம்டி யூவி கிளியர்ல பார்த்தீங்கன்னா சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் வந்து 46 தான் இருக்கு. ஆனா இந்த லா ரோச்சே போசே இந்த சன்ஸ்கிரீன்ல சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 60 இருக்கு. அதாவது 60 இருக்கனால இந்த எல்டா எம்டியோட கம்பேர் பண்ணும்போது இந்த லா ரோச்சே சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாங் டைம்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கும். ஸ்கின் டைப் சூட்டபிலிட்டி பார்க்கும்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் அண்ட் ஆக்னி ப்ரோன் ரெண்டு சன்ஸ்கிரீனுமே இந்த ரெண்டு ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த லா ரோச்சே சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆயிலி ஸ்கின்னுக்கும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இந்த எல்டா எம்டி யூவி கிளியர் இந்த சன்ஸ்கிரீனை நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மினிமல் ஒயிட் காஸ்ட் ஏற்படுத்துது. ஆனா இந்த லா ரோச்சே போசே ஆந்திலியா சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எந்த ஒயிட் காஸ்ட் இல்லாம அதாவது ஜீரோ ஒயிட் காஸ்ட்ல அப்சர்வ் ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மீடியம் அண்ட் டீப் ஸ்கின் டோனா இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஆக்டிவ் இன்கிரியன்ஸ் அதையும் கம்பேர் பண்ணும்போது இந்த எல்டா எம்டி யூவி கிளியர் இந்த சன்ஸ்கிரீனை கம்பேர் பண்ணும்போது இந்த லா ரோச்சே ஆந்திலியாஸ் போசே இந்த சன்ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா அதிகமான ஆக்டிவ் இன்கிரியன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெனிஃபிட் வைஸ் கம்பேர் பண்ணும்போதும் இந்த லா
லாரோச்சே போசே இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டராகவே இருக்கு. என்னோட ஒப்பீனியன் படி பார்க்கும்போது இந்த லாரோச்சே போசே ஆந்திலியாஸ் மெல்டின் மில்க் SPF 60 இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் சன்ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த சன்ஸ்கிரீனை நீங்க பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 2 சன்ஸ்கிரீனுக்கான ப்ராடக்ட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க.